ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் இந்த டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஷாக் ஆகிருப்பீங்க. என்னடா இது, முக ஸ்டாலினை கைது செய்ய போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா, 2026 தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை உருக்குலைத்து விட வேண்டும் என்பது தான் பாஜகவோட திட்டம். இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவர்களுடைய அரசியலே வித்தியாசமானது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில கட்சி மக்கள்கிட்ட செல்வாக்கு படைத்த ஒரு கட்சியை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இடியை வைத்து சிபிஐ வைத்து மிரட்டி அந்த மாநிலத்தில் ஒரு அதாவது இதுவரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு அரசியல் வரலாற்றில் நடந்துராத ஒரு விஷயம் இந்த சர்வாதிகாரத்தனமான ஒரு போக்கு. அதாவது என்னென்னா, அப்போ எல்லோரும் கொள்ளையடிப்பாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அவங்களெலாம் பிடிக்கக்கூடாதா, அந்த கட்சி தலைவர்கள்லாம் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதா, அப்படி நடவடிக்கை எடுத்தால் அது தவறா அப்படின்ற கேள்வியும் எல்லாருக்குமே எழும். உங்களுக்கு எழும், எனக்கு எழும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்கார ஆட்சி, கொள்ளைக்காரர்கள் நிறைந்த ஆட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பாஜக ஆட்சி. அதற்கு உதாரணம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா வங்கியும் விற்றுவிட்டாங்க. விமானம் அதாவது ஒரு சிறிய நாடு இலங்கையில் கூட இது இலங்கைக்கு சொந்தமான விமான போக்குவரத்து இருக்குது. சிறிய நாடு இலங்கை, அவர்கள் கூட விமான போக்குவரத்து இருக்குது. அதே மாதிரி எமிரேட்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டுக்கும் அரேபியன் ஏர்லைன்ஸ்லேருந்து எல்லா நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கும் சொந்தமாக அந்த அரசாங்கமே விமான சேவை நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கையை கட்டி கொண்டு வந்து விட்டாங்க பாருங்கள் கார்கோ விமானத்தில். அப்போ மெக்சிகோ கூட அவன் சொந்த விமானம் வைத்து அதை கொண்டு போய் அவர் மக்களை மீட்டு வந்தாங்க. ஆனால் சொந்த விமானம் கூட இல்லாத ஒரு கேடுகட்ட நாடு இந்த உலகத்தில் எது இருக்குது அப்படின்னா அது இந்தியா தான். அதையும் விற்று தின்னுட்டாங்க. அதையும் இவர்களால் நடத்த முடியவில்லை. வங்கிகளை பூராத்தையும் காலி பண்ணிட்டாங்க. தனியார் வங்கிகளுக்கு ஏகப்பட்ட லைசன்ஸ், எல்லாம் குஜராத்காரனுக்கு ஏகப்பட்ட தனியார் வங்கி. நீங்கள் இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வங்கிகள் இருக்கும். பூரா சேட்டு கடை, அடகு கடை வச்சுருந்தவனுக்கு பூரா வங்கி லைசன்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அதே போல் சிறு சிறு வங்கிகளெல்லாம் ஒன்றா சேர்த்து ஸ்டேட் பேங்க்கோட ஒரு குரூப்பை, அதே மாதிரி இந்தியன் பேங்க்கோட சில குரூப்பை அப்படின்னு சொல்லி 10 வங்கியை ஒன்றா, 5 வங்கி 6 வங்கியை ஒன்றா இழைச்சி அதை ஒரு டோட்டலாக காலி பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி டாப்பில் இருந்த இந்திய அரசுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்த பொது நிறுவனமான எல்ஐசியை காலி பண்ணி அதிலிருந்து பெரிய தொகையை எடுத்து அதானிக்கு கடனாக கொடுத்து அதானியை உலக பணக்காரனாக ஆக்கி விட்டாங்க. இப்படி மெகா ஊழல், மெகா கொள்ளை, இந்த நாட்டையே சுரண்டி வெள்ளைக்காரன் கூட இவ்வளோ கொள்ளையடிக்கலை. இவர்கள் பாஜக வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரர்களாக சும்மா 1000 கோடி, 500 கோடி, 100 கோடி லஞ்சம் வாங்கினது, இந்த ரோட்டில் போலீஸ்காரரை ஹெல்மெட் இல்லாத பிடிக்கிறதெல்லாம் இதுதான் நம்ம கண்ணில் தெரியும். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை அடித்து இப்போ அமெரிக்கா அதானியை தேடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதாவது நம்ம ஜிக்கு செக் வச்சுருக்கு. அதனால தான் ஜி பார்த்திங்கன்னா 6 மாதமாக தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு சத்தமே இல்லாமல் இருக்கிற காரணம் என்னென்னா, அவர்கள் இப்போ உக்ரைன் போரை முடிச்சுட்டு அடுத்து இங்கே தான் வரப்போகிறான். முதல்ல காசா போரை நிறுத்தினாங்க. அடுத்து இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே ஏற்றினாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கு செக் வச்சாங்க, உக்ரைனுக்கு செக் வச்சாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை முடிந்து அந்த போர் இப்போ நிறுத்தத்துக்கு நான் தயார்னு சொல்லி ஜெலன்ஸ்கி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்னென்னா அடுத்து ஜிக்கு தான் அந்த செக் வைக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம். ஸோ இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். என்னென்னா, பெண்கள் விவகாரம் இல்லைன்னா சரக்கு, இந்த ரெண்டில் தான் ஒருத்தனை அசிங்கப்படுத்த முடியுன்றக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த மாதிரி மதுபான ஊழலில் கைது செஞ்சாங்க. சாயந்தரம் போய் நீதிமன்றம் பல கேள்விகளை கேட்டுச்சு. அவ்வளோ அவசரமாக எது கைது பண்ணீங்க, என்னத்தை விசாரிச்சிங்க, இவ்வளோ நாள் என்ன விசாரிச்சிங்கன்னு பல கேள்விகளை கேட்டாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருட்டு கும்பல் இருக்குல்ல, இந்த திருட்டு கும்பலுக்கு பூராமே மிகப்பெரிய வருமானம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுபானத்தில் வரக்கூடிய வருமானம் தான். இந்த அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தனியார் நிறையா சம்பாதிக்கிறான்றதுக்காக தான் டாஸ்மாக்னு உருவாக்குனதே ஜெயலலிதா தான். அதாவது படித்த அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த பிஜி கிராஜுவேட், யூஜி கிராஜுவேட்டெல்லாம் டாஸ்மாகில் சரக்கு விற்க வைத்த சாதனையாளர் செல்வி ஜெயலலிதா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சியிலே பாட்டிலுக்கு ₹1 வச்சாங்க. இது அவர்கள் தான் அந்த ஊழலை புகுத்துனது. பாட்டிலுக்கு ₹1 வச்சாங்க. ₹1 வச்சு குவார்ட்டருக்கு ₹1, ஹாஃபுக்கும் ₹1, ஃபுல்லுக்கும் ₹1 வச்சாங்க. ஃபுல்லுக்கு ₹2 வச்சாங்க. அப்புறம் அதை ₹5 ஆக்கினாங்க. இப்போ அதை ₹10 ஆக்கிட்டாங்க. இந்த மாமூல் யாருக்கு போகுதுன்னா, ஜெயலலிதா காலத்தில் இருந்தும் சரி, இப்போ உள்ள திமுக ஆட்சியில் வரைக்கும் சரி, இதை வைத்து தான் என்னென்னா கட்சியை எல்லா கட்சிகளும், அதாவது பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் அந்தந்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
பாண்டிச்சேரியில் சரக்கு காசுலாம் யாருக்கு போகுது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு தான் போகும். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கும் பிரித்து வழங்கப்படும். இந்த 10 ரூபா வாங்குறாங்க பார்த்தீங்களா, இது ஜெயலலிதா காலத்துலேருந்து 1 ரூபா 2 ரூபாயாகி 2 ரூபா ஜெயலலிதா காலத்தில் 5 ரூபாயாகி அது திமுக காலத்தில் 5 ரூபாயாகி அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்தில் போன முறை எடப்பாடி இருக்கும்போது 10 ரூபாயாச்சு. ஸோ இந்த 10 ரூபா யார் யாருக்கெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அது எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் நகரத்தில் இருக்கிறவர்களுக்கு அது போகும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்மாக் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர்லேருந்து வேலை பார்க்குற வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை பிரிச்சுக்குவாங்க. அது மேலே வரைக்கும் பாதாளமாக வரைக்கும் பாயும். அதற்கப்புறம் அந்த துறை அமைச்சருக்கு வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் அது அரசியல் கட்சிகளுக்கு போகும். தேர்தல் செலவு இப்போ நீங்கள் வாங்கி திங்கிறீங்கல்ல, ஓட்டுக்கு 100 500ன்னு, இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்குறாங்க? இதிலேருந்து தான் கொடுக்குறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை இதை ஒரு ஊழல் போல் சித்தரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் செக் வைக்கணுன்றது தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு செக் வச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தூய்மையான அரசியல்வாதி, தண்ணி அடிக்க மாட்டார், சேர்த்து குடிக்க மாட்டார், எந்த பழக்கம் உள்ள மெடிடேஷன்னு விபஸ்னா அப்படின்னு போய்கிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த சாராய கேஸில் வந்து இப்போ பிடிச்சி போட்டோம் அப்படின்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு சரித்து விடலான்றதுக்காக அந்த அமைச்சராக இருந்தவர்களை இது வரைக்கும் இந்தியாவில் இந்த தவறே நடந்ததில்லை, அதாவது பிராந்தி கடையில் வந்து லைசன்ஸ் கொடுக்குறது காசு வாங்கினதே இல்லைன்ற மாதிரி ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி மணிஷ் சிசோடியாவை பிடிச்சி வருஷக்கணக்காக உள்ளே வச்சுருந்தாங்க. ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி வெடிகுண்டு வைத்து நாடாளுமன்றத்தில் கூட வெடிகுண்டு வச்ச மாதிரியான அளவுக்கு ஒரு அமைச்சரை கைது செய்து கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக சிறையில் வைத்திருந்தாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் பிடிச்சி 2 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தாங்க. அது வேறு வழக்கு, இந்த வழக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆட்சிக்கு மிரட்டல் விடுவது. அதே மாதிரி டெல்லியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு என்ன பண்ணால் ஆட்டையை கலைச்சி விட்டாங்கல்ல, எப்படியோ கலைச்சி விட்டு அவர்களை ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி 2 முறைக்கு மேலே இருந்தோன்னா உள்ள தூக்கி வச்சுட்டு வேற ஒரு டம்மியாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் ஆக்கும்போது மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா அந்த டம்மி லேடிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கும்போது அதை சலசலக்க வைத்து அங்கே தோக்கடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேமந்த் சோரனை இதே மாதிரி பிடிச்சி என்ன வழக்கு தெரியுமா போட்டாங்க, ஊழல் வழக்கு போட்டு அவர் வீட்டில் வந்து 50 இன்ச்சு டிவி வச்சுருந்தாராம். இன்றைக்கி வந்து குடிசை வீட்டில் கூட 50 இன்ச்சு டிவி தமிழ்நாட்டில் வச்சுருக்கான். ஒரு முதலமைச்சர் 50 இன்ச்சு டிவி வீட்டில் வச்சுருந்தான்னு சொல்லி வழக்கு போட்ட கோமாளிகள் இவனாக தான் இருக்கும். போட்டு உள்ளே வச்சாங்க. அவரை அந்த ஊர் நீதிமன்றம் பெயில் கொடுத்ததுனால அவர் சீக்கிரமாக வெளியே வந்தார். அதே வகையில் என்னன்னா இப்போ என்ன திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா, செந்தில் இப்போ வந்து திடீர்னு இடி அனுப்பி கொஞ்ச நாள் இடி அனுப்பாம இருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கே செக் வச்சிருவாங்கன்னு சொல்லி பண்ணாமல் இருந்தது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தெரிகிறது. எனவே இடியை அனுப்பி டாஸ்மாக் எல்லாம் ரைடு விடுறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒவ்வொரு குடியாரனுக்கும் தெரியும் பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க எல்லா ஆட்சியிலையும். இதுக்கு விசாரணை வேறையா, இது இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். வந்து கிட்டத்தட்ட அதாவது இடி வந்து விசாரணை செய்யாமல் எந்த வழக்கில் நீ வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கீங்க, எந்த வழக்கில் கேட்டால் பதில் சொல்லியிருக்கீங்க. ஏன் ரைடு முடிஞ்சோடனே நீ ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுக்குற, நீ உன்னோட வேலை என்ன, பிடிச்சேன்னா ஊழல் நடந்திருக்கு நடக்கல அது அடுத்த விஷயம். அது நீதிமன்றம் விசாரணையில் தான் முடிவு பண்ணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. அது வந்து என்னென்னா இருதரப்பு வாதங்களை கேட்டு தான் முடிவு எடுக்கும். நீ விசாரணை செய்ததையும் யார் அக்யூஸ் பண்ணுறது அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் தான் நீ வந்து மனுவாக தாக்கல் பண்ணுமே தவிர ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்குறாங்க. எதுக்காக ப்ரெஸ் ரிலீஸாக கொடுக்குறாங்கன்னா இதை பேஸ் பண்ணி இப்போ பிஜேபி வச்சு போராட்டம் பண்ணுவாங்க. அதுதான் அண்ணாமலை ஏற்கனவே வாயை திறந்துட்டுவாப்பில் இந்த மாதிரின்னு பெரிய ஊழல் நடந்திருக்கு, இதை எடுத்து நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம்னு சொல்லி அழுத்தங்களை ஏற்படுத்தி தன்னிட்ட இருக்க அதிகாரத்தை வைத்து இடியை வைத்து ஏவி விட்டு இதெல்லாம் விசாரணைன்ற பேரில் இவர்களை இது பண்ணி அடுத்து செந்தில் பாலாஜியை திருப்பியும் தூக்குறதுக்கான திட்டத்தை கோர்ட்டில் லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி எப்படி டெல்லியில் பண்ணாங்களோ அதே மாதிரி முதல்ல மணிஷ் சிசோடியா தூக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே வச்சாங்களோ அதே போல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இந்த விவகாரத்தில் தூக்கி உள்ளே வைப்பதற்கான எல்லா வேலைகளும் டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது குறித்த பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா திமுகவுக்கு எதிராக இருந்த அதிமுகவை உடைத்து செங்கோட்டையனை வைத்து அதிமுக கைப்பற்றி அதிமுகவோட பிஜேபி கூட்டணி மித்த எல்லா சில்லறை கட்சியெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உடைச்சி மு.க. ஸ்டாலினை தூக்கி உள்ளே வச்சுட்டு செந்தில் பாலாஜியும் உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா கட்சியை வீக்காக்கி விட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அவங்கள ஏறி அடித்து கூட்டணியை வைத்து எலெக்ஷன் கமிஷனை வைத்து வருகிற 2026 வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பது தான் பாஜகவுடைய நீண்ட கால திட்டம். இந்த திட்டத்தை நெருங்கி தேர்தல் நெருங்க கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. சிஎம்ஐ தூக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அதற்கான திட்டங்களும் அங்கே வகுக்கப்பட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. இவரை தூக்கி உள்ள வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வைத்தால் அப்போது தான் திமுக வீரியம் கொண்டு எழும். இப்போ வந்து பன்னிக்கு பவுடர் அடித்த மாதிரி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க தான் பார்க்குறோம். இப்போ பாண்டையை கூப்பிட்டுலாம் பேச விட்டது பெரிய கேவலமாயிருச்சு. இப்போ திமுக வந்து மத்திய அரசை எதிர்த்தா என்ன நடக்கும், பிடிச்சி உள்ளே வைக்கட்டும்,
ஆட்சியை கலைக்கட்டும். யார் ஆட்சிக்கு வருவாங்க? மீண்டும் திமுக தான் வரும். அதை வந்து திமுக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன பண்ணாலும் சரி, வாடா பார்த்துக்கலாம், வாடா நீயா நானன் பார்த்துக்கோண்டான்னு இறங்குனா திமுக மேலே மக்களுக்கு மிகப்பெரிய மரியாதை வரும். தமிழர்களுக்காக அவர்கள் போராடுவார்கள். ஜெயிலுக்கு சிறை செல்லவும் தயங்க மாட்டாங்க. சிறை சென்றாலும் திமுக மக்கள் விட்டுற மாட்டாங்க. திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை 2026 பெறும். டெல்லி மாதிரியோ மித்த ஊர் மாதிரியோ தமிழ்நாடு கிடையாதுன்றதை முதல்ல திமுக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக மீது கை வைத்தால் மக்கள் கொதித்தெழுவார்கள். மிகப்பெரிய ஒரு வீரியமான ஒரு போராட்டத்தை துவங்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் செஞ்சுட்டு இவங்க இப்போ தானே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கான் 15 வருஷமானா, இல்லை, அவர்களுக்கு சர்வதேச அளவில் செக் வைக்க தொடங்கி விட்டார்கள். விரைவில் இவர்கள் ஆட்டம் முற்றிலுமாக முடிந்துவிடும். RSS உடைய பாஜகவோட ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச திட்டங்களும் சதிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம நாட்டுக்கு எதிராக நடந்தால் கூட, ஆனால் இவர்களை ஒழித்து கட்டுவதற்கும் இவர்கள் அடியோடு வேரோடு பிடிங்கி எறிவதற்கும் ஜியை டோட்டலாக தூக்கி சர்வதேச கிரிமினல் ஆக்குவதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம வந்து அதை பற்றி சொல்ல முடியாது. எனவே இவர்கள் ஆட்டம் என்ன ஆடினாலும் லோக்கலில் இப்படி பண்ணால் கூட, ஏற்கனவே ஒரு பேப்பர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் 4 நாளைக்கு முன்னாடி. அதாவது என்னென்னா, பத்திரிகைகளை மிரட்டி தன்வசப்படுத்தி விட்டார்கள். சில பத்திரிகைகள் மீடியாக்கள் வந்து பணத்திற்காக விலை போய்விட்டன. தேர்தல் வந்து ஒழுங்காக நடைபெறுவதில்லை, நியாயமாக நடைபெறுவதில்லை. ஜனநாயகம் இங்கு டோட்டலாக குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது இந்தியாவில். இந்த 5 வருடம் அவன் என்ன சொல்கிறான்னா, 2018 2026 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த 8 வருஷத்தில் ஜனநாயகம் காலி, மிரட்டல், அதே மாதிரி மீடியாவை அழித்தது, பாதியை வந்து விலை கொடுத்து வாங்கினது, இன்னொன்று வந்து எப்படின்னா மிக கொடூரமான ஜனநாயகத்தை மீறிய ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரியான ஒரு சர்வாதிகாரி ஆட்சி தான் தற்போது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யூஎஸில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, முதல்ல அடியை போடுவாங்க, பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காய்களை நகர்த்துவார்கள், அதற்கப்புறம் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள். இந்தியாவில் வந்து ஒரு இந்திய மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி இந்திய மக்களோட பேக்கப்போட சர்வதேச அளவில் இந்தியா ஜொலிக்கணும், பிஜேபி இதாக வரணும்னா இந்த மாதிரியான சில்லற வேலைகளை நிறுத்தவில்லை என்றால் பிஜேபி குறுகிய காலத்தில் அழித்தொழிக்கப்படுவதற்கான எல்லா வேலையும் சர்வதேச அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிவிச்சுக்குவோம். அதே நேரத்தில் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை திமுக கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மிக தீவிரமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கும் செக் வைக்கணும். ஒன்று உதயநிதி ஸ்டாலினை தூக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க, இல்லைன்னா முக ஸ்டாலினை தூக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதற்கான எல்லா வேலைகளும் டெல்லியில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எப்படி போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.